என்னையா செவத்த கனி பொண்ணு பாத்தியா? பொண்ணு எப்படி? பொண்ணு அழகில ரதிங்க. சும்மா சொல்லக்கூடாது. அம்மா எப்படி இருந்தா நமக்கு என்னையா? பொண்ணு எப்படி அத சொல்லு. சரிதான். இடி இடிச்சா வெடி வெடிக்குதான்னு கேட்பாங்க போடுது. காது டமாரங்கிறத நான் மறந்துட்டேன். யோ செவத்த கனி, உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்னம்மா? எனக்கு காது டமாரமா? காது கிளியரா கேக்குது. என்ன அதிர்ச்சி? காது நல்லா கேக்குது. என்ன எப்பவும் கேட்காது, அப்பப்ப கேக்கும். எப்ப கேக்கும்? எப்பப்ப கேக்குங்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால எப்பவுமே ஒழுங்கா மரியாதையா பேசு. ஏந்திரி. ஏன்? ஐயா காத்துக்கிட்டு இருக்காரியா? எந்திரிச்சு வா. காது செவிடுன்னு பாக்குறியா? நான் ஒரு மாதிரியான ஆளு. முகத்தை பார்த்தே நினைக்கிறத சொல்லிடுவேன். என்னங்க? தரகர் வந்திருக்காருங்க. வணக்கங்க. உட்காரியா. பொண்ணு எப்படி இருக்கு? கிளி மாதிரி இருக்குங்க. மூக்கு வளைஞ்சிருக்குமோ? ஐயோ ஜோக் அடிக்கிறீங்களே. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ண மருமகளா அடையறதுக்கு நீங்க கூ 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 கொடுத்து வச்சிருக்கணுங்கிறியா? அதுக்கு ஏன் இப்படி கூவுற? போட்டோ வாங்கிட்டு வந்தியா? இல்லைங்க. ஏன்? அவங்க பரம்பரையிலேயே போட்டோ எடுத்துக்கிற வழக்கமே இல்லையா? ஓஹோ, இந்த பரம்பரை சேர்ந்த பரம்பரை போல் இருக்கு. இத ஏங்க போட்டோவை பார்த்தா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதுதான் ஏன் தப்பா போச்சு. அப்ப நான் மிலிட்டரியில இருந்தேன். அப்பாவும் அம்மாவும் இவளை நிச்சயம் பண்ணிட்டு எனக்கு தந்தி அடிச்சாங்க. விடிய காலையில கல்யாணம், இருட்டுல தாலிய கட்டினேன். அப்ப இந்த மூஞ்சிய சரியா பார்க்கல. சாந்தி முகூர்த்தம், அப்பவும் இந்த முகத்தை சரியா பார்க்க முடியல. விடிஞ்சு பார்த்தா இந்த மூஞ்சி, அதோட லவுட் ஸ்பீக்கர் வேற. 25 வருஷமா இந்த ரோதனை தான். ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வளமான வாழ்க்கைய பத்தி சொன்னேன். வளவளன்னு பேசுறாரு அந்த ஆளு. சுத்த மோசமான ஆளியா நீரு? அதல்ல. போங்க, பக்கத்துல ஆள் இருக்கு. அழுத இங்க வா. என்ன பேசணுங்கிறீங்களா? என்ன நம்ம பையன் இல்ல? நம்ம பையன். அந்த பொண்ணை பார்த்து முடிவு பண்ண வேண்டாமா? ஏன் கத்துறீங்க? எனக்கு என்ன காது செவிடா? பையன் பொண்ணை பாக்கணுங்கிறீங்க, அவ்வளவுதானே? நல்லா பாக்கட்டும். அவன் தான் இப்ப லீவ்ல வரப்போறான்ல, அவனுக்கு இப்பவே ஒரு லெட்டர் எழுதி போட்டுடுங்க. அவன் போய் முதல்ல பொண்ணை பாத்துட்டு வரட்டும். அவனுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்து நிச்சயம் பண்ணிடலாம். என்ன கரெக்டுங்கிறியா? கரெக்டு தாங்க. பூலோகம் பாத்து கட்டாத வரேன். பூலோகம் பிரபல எலும்பு நிபுணர் ஏகாம்பரன் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல. நான் தான். இவங்க வந்து உங்க அம்மாவா? இல்ல, இவங்க கிட்ட நான் ஹஸ்பண்டா வேலை பார்க்கறேன். பை தி வே டாக்டர்னு சொல்றாரு. இவங்க உடம்புக்கு மருந்து குடுக்கலன்னு கேக்குறீங்களா? நான் கேக்கலையே. பை தி வே இவங்க உங்க ஒய்ஃபா? ஹனிமூன் போறீங்களா? யோ, உனக்கு எங்க கதை தானே வேணும்? சொல்றேன். பை தி வே தூங்கிட்டீங்களா? யோ, நான் யாரு, இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வரோம், எங்க போறோம் எல்லாம் சொல்லியாச்சுல. பேசாம போய் உட்காரி. போய். குட் டே சார். போய் உட்காரு. பை தி வே அவங்களையும் தூங்க சொல்லுங்களேன். இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண எலும்பு உடைச்சு இன்ஜின்ல போட்டுருவாங்க. இது டீசல் இன்ஜின் ஆச்சு. குட் நைட் சார். அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கிறேன். பூலோகம் ஸ்டேஷன் வரதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணு. பை தி வே ஏன் சார், இந்த பொண்ணுங்க சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே, பேசாம என் கூட அனுப்புங்களேன். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என் பொண்டாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? பாரு, முடிவு செய்ய வேண்டியது அவங்க. அவங்க கிட்டே கேட்டுக்கோ. பை தி வே கொன்னுடுவேன். ஏன்டா பொம்பளை மேல மோதுற? அட தெரியாம வந்து மோதிட்டமா. என்னது ரொம்ப அலட்டிக்கிறேனா? ஏன்டா செய்யறதை செஞ்சுட்டு கேட்ட அலட்டிக்கிறேன் சொல்ற? ஏன்டா அந்த பொண்ணை துரத்துற? அது என் முறை பொண்ணுமா. முறைக்கிறேனா? அப்படித்தான்டா முறைப்பேன். தெருவுல போற பொண்ணை துரத்துனா அப்படித்தான் முறைப்பேன். சரியான செவிடுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்டா உனக்கு என்ன திமிர் இருக்கணும்? என்ன பார்த்து செவிடுங்கிறியா நீ? இது மட்டும் காதல விழுதா? எல்லாமே எனக்கு காதல விழுகுண்டா. அப்பப்ப மரியாதையா போயிடு, இல்ல போலீஸ் கூப்பிட்டு முட்டிக்கு முட்டி அடிக்க சொல்லுவேன். போட அங்கங்க இந்த பக்கம் போடா. போறமா போடாங்கிற. என்னடா முறைக்கிற? புளிய தோண்டிடுவேன். பொறுக்கி பயலுக பொண்ணுகளை தனியா ரோட்ல நடக்க விட மாட்டானுங்களே. இந்த மாதிரி பயல்களை எல்லாம் முச்சந்தில நிக்க வச்சு மிஷின் கண்ணால சுடணும். நீயா
அவன் போயிட்டான், நீ பயப்படாம போ. போறதுக்கு எனக்கு எந்த இடமும் இல்லம்மா. நான் ஒரு அனாதை. உங்க காலை பிடிச்சு கெஞ்ச கேட்டுக்கிறேன். என்ன காப்பாத்துங்கம்மா. அனாதேங்கிறியா? பயப்படாத, நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன். நான் யார் தெரியுமா? ரிட்டையர்டு மிலிட்டரி மேஜரோட பொண்டாட்டி, மிலிட்டரி கேப்டன் முரளியோட அம்மா. முரளியா? இவரா? ஆமா. இவன் உனக்கு எப்படி தெரியும்? படவா ராஸ்கல். bloody nonsense. என்ன ஏங்க திட்டுறீங்க? உன்னை திட்டல, உன் பையனை திட்டுறேன். மிலிட்டரி கடிச்சு கண்ணை தூக்கலாம்னாக்கா பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கிறான். நான்சென்ஸ். ஏங்க, ஒருவேளை நம்ம பையன் அந்த பொண்ணை லவ் பண்ணிருப்பானோ? சே, என் புள்ள அந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கெல்லாம் போக மாட்டான். புள்ள மேல எவ்வளவு நம்பிக்கை. நான்சென்ஸ். அவன் தான் கையங்களவும் அப்படி விட்டு நிக்கிறானே. என்னங்கிறீங்க? புள்ளைய கேக்குறேங்கிறீங்களா? வேண்டாங்க, நீங்க ரொம்ப கோவமா திட்டுவீங்க. நானே அவனை பக்குவமா கேட்டுக்கிறேன். தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறான், என்ன பக்குவமா கேக்குறது? நான்சென்ஸ். நீ பேசாம இரு, நானே கேக்குறேன். அப்பதான் உண்மை வெளிவரும். என்னங்கிறீங்க? நீ வாய மூடிட்டிருங்கிற. bloody nonsense. முரளி. கேப்டன் முரளி ரிப்போர்ட்டிங் டு மேஜர். டாட். அம்மா, என்னம்மா? முரளி. நான்டா. ஜோக்கெல்லாம் வேண்டாம். நான்சென்ஸ். நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் சொல்லணும். எஸ் டாட். நீ கேம்பில் இருந்து வரும்போது உன்னோட என்னென்ன கொண்டு வந்த? திங்ஸ். ஒன்லி திங்ஸ்? எஸ் டாட். எனிதிங் எல்ஸ்? நதிங் எல்ஸ். ஆர் யூ ஷுவர்? ஷுவர் டாட். I see. Bloody nonsense. What is this thing? சிரிக்காதே. Bloody nonsense. என்னங்க, சிரிக்கிறது கூட தப்பா? அதானே. வாய மூடு. சிரிக்கிறது தப்பு இல்ல, சிரிக்கிற நேரம் தான் தப்பு. மைனா, நீ உள்ள போ. மைனாவா? அது வேற வழி இல்லாம இந்த பேரை நான் வச்சேன். டாட், இவ ஒரு அனாதை. ஒரு முரடை இவள துரத்திக்கிட்டு வந்தான். அவங்கிட்ட இருந்து இவள நான் காப்பாத்தினேன். எங்க தனியா விட்டா திரும்ப அவங்கிட்ட மாட்டிக்கோளன்னு பயந்து ட்ரெயின்ல என் கூட கூட்டிட்டு வந்தேன். திடீர்னு காணா போயிட்டா. இங்க எப்படி வந்தா? டாட், அந்த பொண்ணை பத்தின விவரம் தெரியற வரைக்கும் அவ இங்கே இருக்கட்டுமே. ப்ளீஸ் டாட். ஓகே மை சன். தேங்க்யூ மேஜர். தட்ஸ் ஆல் ரைட் கேப்டன். என்னங்க, நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்லையே? இல்ல. ஏன் கத்துறீங்க? இல்ல. பாத்தீங்களா, என் புள்ளைய பத்தி சந்தேகப்பட்டீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த பொண்ணு யாரா? அப்புறமா ஆ. விசாரிச்சு சொல்றேன். என்ன எழுதி காட்டிட்டு போறாரு? பொண்ணு ரொம்ப படிச்ச பொண்ணு போல இருக்கு. மா, இந்தப்பா பாலு. அது இருக்கட்டும். தலைகாணில யார் பின்னல் போட்டது? சக்கரை தானே போட்டிருக்கேன்ப்பா. ஆ. இது யார் போட்டது? உனக்கு என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? எனக்கு தான் இங்கிலீஷ் படிக்க தெரியாத. என்ன பார்த்து இது ஏயா பியான்னு கேக்குற? ஐயோ, என்ன? அப்பா கிட்ட சொல்லி முதல்ல ஒரு லவுட் ஸ்பீக்கர் வாங்கணும். இங்க வாங்க. என்னடா? தலைகாணில பின்னல் யார் போட்டது? தலைகாணியில யாரு பின்னல் போட்டதுன்னு கேக்குறியா? இத முதல்ல விவரமா கேட்க கூடாது. நீங்க போட்டீங்களா? நான் போடலடா, அந்த மைனா தான் போட்டா. மைனா? மைனா, வாங்க. அம்மா, கூப்பிட்டீங்களா? இங்க வா. அம்மா, இதுவும் வேலை தானே? ஆமா. இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கிலீஷ் படிச்ச உனக்கே அர்த்தம் தெரியல, அவளை போய் கேக்குறியாடா? கொஞ்சம் சும்மா இருக்குமா. இது என்ன? ஸ்வீட் ட்ரீம்ஸ். தப்பு தப்பா போட்டிருக்க. ஈக்கு பதிலா ஏ போட்டிருக்க. ஒரே ஒரு எழுத்து தானே மாறி போச்சு. வீடே கழுது. அர்த்தமே மாறி போச்சுமா. அப்படி என்னடா பெருசா அர்த்தம் மாறி போச்சு? ஸ்வீட் ட்ரீம்ஸ்னா இனிய கனவுகள், ஸ்வெட் ட்ரீம்ஸ்னா வேர்வை கனவுகள். அதுவும் கரெக்ட் தான். எப்படி கரெக்ட்? இப்ப வெயில் காலம், அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. ஃபேன் இல்லாம தூங்கி பாரு, வேர்வையோட தான் கனவு வரும். என்ன என்ன சிரிப்பு? காத கொண்ட குனி.
அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன வீட்டு வேலையே செய்ய விடுறதில்ல. எல்லாம் அவதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கெடுத்துறாத. இந்தா பாலக்குடி. ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்கிட்டு பாராட்ட காணும், பின்னல்ல ஈய காணும், எறும்ப காணும் குதிக்கிறாரு. என்ன முணுமுணுக்கிற? கொஞ்சம் புரியும்படியா பேசு. புரியும்படியா தானே? நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் டிஃபன் எடுத்துட்டு வந்து பேசுறேன். உங்ககிட்ட பெரிய விஷயம் பேசணும். பெரிய விஷயம் என்னவ? இது நியாயமானு கேக்குறேன். என் புள்ள கல்யாண பத்திரிக்கை நமக்கு தெரிஞ்ச பிரஸ்ல தான் அடிச்சது. நல்லா இருக்கா? உன் கல்யாணத்துக்கு அங்கேயே அடிக்க சொல்லுவோம். ஐயோ ஆண்டி, உங்க புள்ள எங்க? என் புள்ளைய கேக்குறியா? அடி போடி பைத்தியக்காரி. அதுக்கேண்டி இப்படி கத்துற? பின்னால பந்தாடுறான். முரளி. ஐயோ, இவ வேற இங்க வந்துட்டாளே. என்ன சொல்லி? முரளி, நீங்க என்கிட்ட பேசாதீங்க. உங்ககிட்ட சண்டை போடணும் வந்து. அப்புறம் பேசிக்கலாம். நீ இங்கே இருக்க. முரளி, நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? ஐயோ, முதல்ல உள்ள வா. தெரியாதுமா பேசிக்கலாம். நீ வா. சும்மா இரு. வா ஷர்மிலி. ஏப்பா ஷர்மிலி ஏதோ கோவமா பேசிட்டு போறாளே? அவ ஒரு மாதிரி இன்விடேஷனே நேர்ல குடுக்கலன்னு கோவமா இருக்கா. அவ முகத்தை பார்த்தா அந்த மாதிரி கோவமா தெரியலையே. அவ நேச்சரே அப்படிதான். நீங்க ஒண்ணு சீரியஸா எடுத்துக்க. என்னது? அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? வந்துட்டாளே. அடடா, அவ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் சும்மா உடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். என்னங்க கல்யாணம் அதுமா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளை அனுப்பிடுங்க. முரளி, உங்க அம்மாவுக்கு நிதானமா சொல்லு. நானா தப்பிச்சுக்கிறேன். என்ன தந்தி எழுதி கொடுக்க போறீங்களா? நான் தந்தி அடிச்சிட்டு வந்துடுறேன். என் பேரையும் சேர்த்து கொடுங்க. அடாடா, ரொம்ப சீரியஸ் கேஸ் தான் போல இருக்கு. அதான் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஹாய் ஷர்மிலி. ஹாய் முரளி. How are you? I'm fine, thank you. வரேன்னு ஒரு லெட்டர் கூட போடலையே. கார்டு கிடைக்கலையா? இல்ல பேனால இங்க் இல்லையா? டைம் இல்லை. மிலிட்டரிக்காரங்க எல்லாரும் இதே மாதிரிதான். எங்க அண்ணன் இப்படித்தான் சொல்லுவான். ராம்ஜி, சாமான் சப் அத ले जाओ. Come on, let's go, yeah. அப்ப எப்படி இருக்காரு? You're fine. Come on, have it, yeah. Thank you. Please. அண்ணன் எப்படி இருக்கா? அவனுக்கு என்ன, கொஞ்சம் மெலிஞ்சுதான் இருக்கான். பாவம், கல்யாண கவலை போல இருக்கு. அப்பா கிட்ட சொல்லி சீக்கிரம் பொண்ணு பார்க்க சொல்லு. அம்மா, அப்பா எங்க? காசிக்கு போயிருக்காரு. போற காலத்துக்கு புண்ணியம் சேர்க்கணுமே. ஒரு வாரத்துல வந்துருவாரு. அதனால நீங்க வந்த கையோட ஓடாம இருந்து அப்பாவை பாத்துட்டு தான் போடும். நேயர் விருப்பம் மாதிரி இது என்னோட விருப்பம். ஓகே? நீ சொன்னா மறுத்து பேச முடியுமா? ஓகே. That's good. Have it. Thank you. Have it, please. எடுத்துக்கங்க. சாப்பிடு. लड़की कौन है? मालूम नहीं. வயசு பொண்ண கூட வச்சுக்கிட்டு தெரியாதுன்னு சொன்னா நான் நம்பணுமா? இதுதான் விஷயம். பேர் என்ன, ஊர் என்னன்னு கேட்ட அழுதுரும். இந்த பொண்ணுக்கு நான் வச்சிருக்கிற பேரு மைனா. நீங்க மிலிட்டரி மேன், முரட்டுத்தனமா கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் அன்பா நைஸா தான் கேட்கணும். நான் கேட்கிற பாருங்க. चाय कैसा है? இல்ல, தமிழ். டீ நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஓகே. உங்க சொந்த பேர் என்னங்க? வேணாம், சொல்ல வேணாம். உங்க அப்பா பேர் என்னங்க? சொந்த ஊர் எதுங்க? என்னமா, ஏன் அழுவுறீங்க? இன்னைக்கு யாரும் எதுவும் கேட்க வேணாம். நான் இங்க வந்தது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன். அப்பவே சொன்னல, கேட்காத. தெரியாம கேட்டேன். தப்புதான். இனிமே கேட்கவே மாட்டேன்.